ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை மாநில அளவுல செயல்படுத்தணும்னு சொன்னா அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு நவோதயா பள்ளிகள்லாம் தேவையில்லை, ஏற்கனவே இங்க நீங்க நவோதயா பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த தரத்தை விட இன்னும் மேம்பட்ட தரத்திலேயே தொடக்கத்துல வேறு விதமாக வேறொரு உலகத்துக்கு அரசு பள்ளி மாணவர்களை இழுத்து செல்வதாக லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ் அடகு நகை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல அதுலேயும் குறிப்பா திருச்சி மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளியில படித்து நீட் தேர்வை எழுதின 74 மாணவர்கள்ல 32 பேர் தற்போது தமிழகத்துல நடைபெற்று வரக்கூடிய மருத்துவ கலந்தாய்வுல பங்கேற்று தங்களுக்கான அந்த எம்பிபிஎஸ் சீட்டை உறுதிப்படுத்துற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமானது? வாங்க விரிவா பேசலாம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். இன்னைக்கு நாடு முழுவதுமே எந்த ஒரு உயர்கல்வியில யார் ஒருவர் சேரணும் அப்படின்னு சொன்னாலும் வழக்கமா படிக்கிற 10வது 12வது வகுப்புல வாங்குற மார்க்கெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளப்படுறது கிடையாது. மாறாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தேர்வுகள், அது நீட்டு, ஜேஇஇ, இப்படி பல்வேறு நிறுவனங்களுக்கு அது விரிவடையுது. தமிழகத்தை தாண்டி நீங்க வெளியில நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இந்திய அளவுல இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வு. ஐஐடியில சேரணும்னா அதுக்கு ஒண்ணு தனியா, தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மத்திய பல்கலைக்கழகத்துல சேரணும்னா அதற்கு சிஇடின்னு அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு. இது போல ஒரு நுழைவுத் தேர்வினுடைய காலமாக இன்னைக்கு இருக்கு. அதுல ரொம்ப கடினமாகவும் அது எட்ட முடியாத இலக்காகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வை அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி இவ்வளவு எளிதாக பெற்றாங்க? இதுதான் பலரை வியப்புலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா நீட் எக்ஸாமை எழுதுவதற்கு ஏற்ப உங்களுடைய பிள்ளைகளை நாங்க தயார்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீட்டை மையப்படுத்தியே பல்வேறு கோச்சிங் சென்டர்கள் நாடு முழுவதும் இயங்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கில் அவர்கள் கட்டணங்களை வசூலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இது கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுடைய அந்த மருத்துவ கல்வி கனவை சிதைக்குது. நீட் என்கிற அந்த தகுதி தேர்வே தேவையில்லை, நீக்கணும் அப்படின்னு நாடு முழுவதும் கோரிக்கை எழுந்துட்டு வரக்கூடிய இந்த பின்னணியில தான் இந்த அரசு மாணவர்களுடைய இந்த அசாத்திய வெற்றி நம்மளை பிரமிப்பில் ஆழ்த்துது. ஏன்னா மாங்குன்னு சொல்லி தரக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள்லயே அவர்களுடைய அந்த மாணவர் மற்றும் சேர்க்கை விகிதங்களை எடுத்துக்கிட்டோம்னா 10-15% அது தாண்டது கிடையாது. ஆனா ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் 74 பேர்ல 32 பேர் அவர்களுடைய அந்த மருத்துவ சீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னா அதுவும் 43% இதனுடைய அந்த வெற்றி சதவிகிதம் அமைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது தான் ரொம்ப இயல்பான ஒரு கேள்வியா இருக்கு. முதல்ல இத அரசு பள்ளி அப்படின்னு பொதுவுல வகைப்படுத்திட முடியாது. அரசு நடத்தக்கூடிய பள்ளி தான். ஆனா இதற்குன்னு ஒரு தனிச்சிறப்பான பேர் இருக்கு. அது அரசு மாதிரி பள்ளி. இந்த மற்ற அரசு பள்ளிகள் போல இது இயங்குவது கிடையாது. இதற்குன்னு ஒரு சிறப்பான கட்டமைப்பு வசதிகளோட மாணவர்களை நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை தான் அவர்கள் இங்கேயும் ஒரு நுழைவுத் தேர்வு அது போல வைத்துதான் அவர்களை உள்ள சேர்த்துக்கிறாங்க. ஆசிரியர்களும் தகுதியான ஆசிரியர்கள், தகுதியான அந்த ஆய்வக வசதி உள்ளிட்ட அந்த கற்றலுக்கான அந்த கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு சிறப்பு பள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா இந்த சாதனையை எட்டின திருச்சி துவாக்குடி அரசு மாதிரி பள்ளி அப்படிங்கிறது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலினுடைய சொந்த தொகுதியில அமைந்த ஒரு அரசு பள்ளி. கடந்த 2025 தான் இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. குறிப்பா இந்த 74ல 32 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தட்டையாவும் நம்ம சொல்லிட்டு கடந்துட முடியாது. அதுல 5 பேரு மாநில அளவுல குறிப்பிடத்தக்க இடங்களையும் பிடிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மாநிலம் முழுவதும் இந்த நீட் தேர்வை எதிர்கொண்ட அந்த பட்டியலின மாணவர் பிரிவுல மாநில அளவுல 2வது இடத்தை சஞ்சய் தரன் பிடிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே அந்த குறிப்பிட்ட துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியினுடைய மாணவர்களுடைய சாதனைகளை. பழங்குடியினர் பிரிவுல தீபிகா என்ற மாணவி 3வது இடத்தை பிடிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் அப்படிங்கிற அந்த பிரிவுல வனிஷா அப்படிங்கிற மாணவி 5வது இடத்தை தக்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே மாநில அளவில். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல ஜனுஷா அப்படிங்கிற மாணவி 7வது இடம். பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல கோபி கிருஷ்ணன் 15வது இடத்தை தக்க வைக்கிறாரு. இந்த 32 எம்பிபிஎஸ் சீட்டையுமே கூட அகில இந்திய ஒதுக்கீட்டுல 4 சீட்டை இவங்க பிடிச்சிருக்கிறாங்க.
அடுத்தது அரசு பள்ளிகளுக்கான அந்த 7.5% அந்த இடஒதுக்கீட்டின் பலனால ஒரு 28 பேர் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்கிறது தான் இங்க ஹைலைட்டான விஷயம். அப்ப இந்த இடத்துல அரசு மாதிரி பள்ளியினுடைய சாதனை அப்படிங்கிறது ஒரு புறமும், இன்னொரு புறம் தமிழக அரசினுடைய ஒரு முன்னோடி திட்டமான அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விவகாரமும் இங்க கவனிக்கத்தக்கதா இருக்கு. அப்ப தமிழக அரசின் சார்பில், பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இப்படி ஒரு முன்மாதிரி திட்டத்தை எந்த பின்னணியில தொடங்கணும் அப்படிங்கிறது குறித்து இந்த வெற்றியை தொடர்ந்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாரு. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சில புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது கடந்த 2021 மற்றும் 22 அந்த கல்வி ஆண்டுல தான் இப்படி ஒரு செட்டப்ல மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வராங்க. அப்ப அந்த முதல் முறையில 75 பேர் இந்தியா மற்றும் உலகில் செயல்படக்கூடிய அந்த முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல தமிழகத்தினுடைய இந்த மாதிரி பள்ளிகள்ல இருந்து படித்து வெளியேறிய மாணவர்கள் அங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது உலகத்தரமான அந்த முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல, அது இந்தியாவிலேயா இருக்கட்டும், இந்தியாவுக்கு வெளியிலேயா இருக்கட்டும், அந்த வாய்ப்பை அவங்க பெற்றிருக்காங்க. 2022-23 கல்வியாண்டுல 274, அடுத்தது 23 மற்றும் 24 கல்வியாண்டுல 628, அதற்கு அடுத்த கல்வியாண்டுல 274ங்கிறது 628 மாறுது. ஆக இது ஒரு பெருக்கல் முறையில இது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைவா 2024-25 கல்வியாண்டுல 1120 பேர் இந்த முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றவர்களா இருக்கிறாங்க. இந்த விவரத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதை பெருமையோட சுட்டி காட்டுறாரு. இது பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு முன்னோடி திட்டங்கள்ல ஒன்றாகவும், அரசு பள்ளிகள் அப்படின்னு சொன்னா அது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படின்னு அவர் அங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இதன்படி கடந்த 2021-22 கல்வியாண்டுல தொடங்கப்பட்ட இந்த மாதிரி பள்ளிகளினுடைய அந்த தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள்ல அமைந்த இந்த மாதிரி பள்ளிகளில் இருந்து கடந்த 5 ஆண்டுகள்ல தோராயமாக 39,000 மாணவர்கள் அந்த கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. அதுல 2,358 பேர் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து கல்வியை படிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய அந்த சாதனையா அவர் குறிப்பிடுறாரு. அப்ப இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடிதான் தொடங்கப்பட்டதா, இது என்ன பின்னணியில கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்கு. கடந்த 2007 ஆண்டுல ஒன்றிய அரசுல இருந்த காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் சுதந்திர தின உரையில பதிவு செய்த ஒரு விஷயம்தான் மாதிரி பள்ளி திட்டம். அது நடைமுறைக்கு 2008 நவம்பர் முதலாக தமிழகத்தில் அப்போது முதல்வர் திமுக ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி காலத்துலதான் அது அமலுக்கு வருது. அப்போ பிரதமர் மன்மோகன் சிங் முன்மொழிந்த அந்த மாதிரி பள்ளி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாடு முழுவதும் 6,000 பள்ளிகளை திறக்கணும்னு சொல்றாங்க. அதுல 3,500 பள்ளிகள் கல்வியில பின்தங்கின ஒன்றியங்கள்ல அந்த பள்ளிகளை திறக்கணும். அதுவும் அந்தந்த மாநில அரசினுடைய பங்களிப்போட, நிதி பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விகிதத்துலதான் அந்த திட்டம் அப்படிங்கிறது வருது. மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 பள்ளிகளை, அதாவது மாதிரி பள்ளிகளை நாட்டினுடைய எந்த பகுதியிலையும் அது தொடங்கலாம். ஆனா அந்த 2,500 பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பொது தனியார் கூட்டு அப்படிங்கிற அந்த PPP பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம்ல அதை தொடங்குறது அப்படிங்கிறத அவங்க ஒரு கொள்கை முடிவா அறிவிக்கிறாங்க. அப்ப அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழகத்துல 2007 முதலாகவே மாதிரி பள்ளி திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்குது. அதாவது பொதுவா இது போல ஒன்றிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை மாநில அளவுல செயல்படுத்தணும்னு சொன்னா அவங்க சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாதான் ஃபண்டு கிடைக்கும். ஆக அதற்காகவே இது போன்ற திட்டங்களை ஒரு பெயருக்காகவாவது நடத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தம் மாநில அரசுகளுக்கு இருக்கதான் செய்யுது. அப்ப அது போன்ற பின்னணியில குறிப்பா தமிழகத்துல அறிமுகமான திட்டம் தான் மாதிரி பள்ளி திட்டம். அப்ப அததான் 2021-22 கல்வியாண்டுல அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல அதை செழுமைப்படுத்துறாங்க. அந்த பள்ளிகளை தரமான உள்கட்டமைப்பு வசதிகளோட அதை மேம்படுத்துறாங்க. தரமான ஆசிரியர்களை உள்ள கொண்டு வராங்க.
அப்ப இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுடைய இந்த காலத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி வழக்கமான பாடத்திட்டங்களோட தனிச்சிறப்பான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான அந்த பயிற்சிகளையும் கூடவே கொடுக்கறாங்க. பெரும்பாலும் இது போன்ற பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளியாக அவங்க மாற்றம் செய்யறாங்க. அப்ப மாதிரி பள்ளி திட்டம் அப்படிங்கிறது 2007 இருந்து நடைமுறையில இருக்குது அப்படிங்கறத ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய பரிமாணம் 2021-22 கல்வியாண்டு தொடக்கத்துல வேறு விதமாக வேறொரு உலகத்துக்கு அரசு பள்ளி மாணவர்களை இழுத்து செல்வதாக அது மாற்றம் பெறுது. அந்த மாற்றத்தினுடைய ஒரு கண்ணுக்கு தெரிந்த ஒரு விளைவாகத்தான் அதனுடைய ஒரு நற்பலனைத்தான் தற்போது தமிழகம் கண்டிருக்கு. திருச்சி துவாக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் 32 பேர் தங்களுடைய மருத்துவ கனவை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இது தவிர தமிழகத்துல தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிற பேர்லையும் பள்ளிகள் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது. ஆக தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கல்வித்துறையில ஒரு மாபெரும் மாற்றங்களோடு இயங்கக்கூடிய இந்த தகைசால் பள்ளிகளும் மாதிரி பள்ளிகளும் தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. தற்போது ஒன்றிய அரசு நவோதயா பள்ளிகளை தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்ல தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில எங்களுக்கு நவோதயா பள்ளிகள்லாம் தேவையில்லை, ஏற்கனவே இங்க நீங்க நவோதயா பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த தரத்தை விட இன்னும் மேம்பட்ட தரத்திலேயே எங்களுடைய அரசு மாதிரி பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விவரத்தை உச்சநீதிமன்றத்துல தற்போதைய தாவேக அரசு பதிவு செய்திருப்பதையும் அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அப்ப திட்டங்களுடைய பெயர் மாறினாலும், அதாவது பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி பள்ளி அப்படின்னு தொடங்க போகிறதாக, அது தொடரப்போவதாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்திருந்தாலும் பெயரை மாத்திக்கிங்க, ஆனா கல்வியினுடைய தரத்தை குறைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.